நம்ம சேனலில் வெஜ் ரிலேட்டான ரெசிபி போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காகவே ரொம்பவே ஈஸியாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு டேஸ்டியான ரெசிபி கோதுமை வச்சு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நான் இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமாவை எடுத்து அதில் வந்து மிளகாய்த்தூள், உப்பு, ஆயில் சேர்த்து கலந்து விட்டுட்டு அதில் தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வந்து ரெஸ்ட் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதில் வந்து சோம்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, பெப்பர், சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மேலே கொத்தமல்லி தூவி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பிசைஞ்சு வச்ச மாவு வந்து சின்னதாக ஒரு பீஸ் எடுத்து அதை ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிட்டு நடுவால் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃபிங்கை வச்சு மோமோ ஷேப்பில் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான ஸ்நாக் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.